முதலாவதாக, இந்த போதை வஸ்துக்களில் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த போதை வஸ்துக்களில் விழுவதற்கு மிக முக்கியமான சில காரணங்கள் இருக்கின்றன. முதலாவது காரணம், அவர்களுக்கு மார்க்க அறிவோ இல்லாமல் இருப்பது. ஒருவருக்கு இஸ்லாம் சம்பந்தப்பட்ட அறிவோ, இஸ்லாம் போதை வஸ்துக்களை பயன்படுத்துவதற்கு என்ன தண்டனைகள் வைத்திருக்கிறது என்பது சம்பந்தமாகவோ, ஹராம் ஹலால் சம்பந்தமான தெளிவுகளோ இல்லாமல் ஒருவர் இருந்து கொண்டு வாழ்வார் என்று சொன்னால் அவர் மிக விரைவாக இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், எமது இந்த புத்தியை நாங்கள் பேதலிக்க செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முன்னெற்றி ரோமத்தை பிடித்து எம்மை தண்டிப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிட்டுள்ளான். எனவே இந்த அறிவு கூட இல்லாதவர்கள் இந்த போதை வஸ்துக்கு மிக அவசரமாக அடிபணியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. இரண்டாவது காரணமாக, பெற்றோர்கள் அதிகமான பணங்களை பிள்ளைகளுக்கு கொடுப்பது, செலவுக்கு மீறி அவர்களுடைய தேவைக்கு மீறி அதிகமான காசுகளை அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது, அல்லது ஒரு வசதி படைத்த ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை அதிகமான அதாவது தொழில் ரீதியாக நிறைய வருமானங்களை அடைகின்ற பொழுது அவரும் மிகவும் இலகுவாக இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. மூன்றாவது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக, அதிகமான ஓய்வு நேரம், கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ அதிகமான ஓய்வு நேரங்கள் ஏற்படுகின்ற பொழுது, அல்லது வேலை இல்லாமல் அவர்கள் வீட்டில் இருக்கின்ற பொழுது இந்த மாதிரி போதை வஸ்துக்களுக்கு அதிகமாக அடிமையாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இவர்களுக்கு என்ன செய்யும், ஏற்பட்டுவிடும். இந்த டைம்ல என்ன செய்யறது, எப்படி இந்த டைமை கடத்துறது, இவ்வளவு நேரத்தை என்ன பண்றது என்று யோசித்து இந்த போதை வழிகளால் இதை என்ன செஞ்சிடலாம், இந்த டைமை கடத்திடலாம் என்று அதற்கு மிக அவசரமாக அடிபணியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. நாலாவதாக, சிலர் என்ன செய்ய குடும்பத்தில் இருப்பார்கள், கணவன் மனைவி தாய் தந்தையர்கள், இவர்கள தொழில் ரீதியாக அல்லது உளவியல் ரீதியாக குடும்ப பிரச்சனைகள் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள், அந்த பிரச்சனைகளை கையாள்வதற்கு சக்தி இல்லாதவர்கள், அதே போன்று நிராசை அடைந்தவர்கள், தோல்வியை கண்டு அஞ்சக்கூடியவர்கள், அதே போன்று எதையும் சாதிக்க முடியாது என்ற நிலைமைக்கு சக்தியற்று இருக்கக்கூடிய, இப்படி யார் யாரெல்லாம் குடும்பத்தில் இருக்கின்றார்களோ இவர்கள் அனைவருக்கும் ஊடகம் ரீதியாக உங்களுக்கு கவலை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி என்ன செய்யலாம், மது அருந்தலாம் அல்லது போதை வஸ்துக்களை பயன்படுத்தலாம் என்று அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவதன் மூலமாக இவர்கள் அனைவரும் அதனை நம்பி இதுல தான் எனக்கு தெளிவு கிடைக்கும் என்று அதனை நம்பி மிக அவசரமாக அந்த போதை வஸ்துக்களில் விழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது. அடுத்தது ஐந்தாவது மிக முக்கியமான காரணமாக, நண்பர்களோடு, தீய நண்பர்களோடு சில கணவனோ அல்லது மனைவிமாரோ அல்லது பெற்றோர்களோ பிள்ளைகளோ யாரெல்லாம் ஒரு இடத்திலிருந்து தூர இடங்களுக்கு பிரயாணம் மேற்கொள்கின்றார்களோ, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர், ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாடு, இப்படி யாரெல்லாம் பிரயாணம் மேற்கொள்கின்றார்களோ இவங்களும் கூட என்ன செய்து விடுவார்கள், மிக அவசரமாக இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி விடுவார்கள். என்றால் ஊர்ல யாரும் எனக்கு பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு யாரும் இங்க இல்ல என்ற ஒரு தைரியம் அவருக்கு வருவதன் காரணமாக விரும்பினதை செய்யலாம், இங்க யார் என்னைய கேட்கறதுக்கு கேட்கிறாங்க, யார் என்னைய பார்க்கறதுக்கு கேட்கிறாங்க என்ற ஒரு தைரியம் வருவதனால் அவர்கள் என்ன செய்து விடுவார்கள், இதன் காரணமாக மிக அவசரமாக நிறைய விடயங்கள்ல அவர்கள் விடுவார்கள். அதுல போதைக்கும் மிக முக்கியமாகவும் அவர்கள் அடிபணிந்து விடுவார்கள். அதே போன்று மிக முக்கியமான ஆறாவது ஒரு காரணம் தான், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அல்லது கணவன் அல்லது மனைவி, இந்த தரப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு இரக்கம் காட்டப்படாமல் இருந்தால், கணவனுக்கு மனைவியுடைய இரக்கம் கிடைக்காமல் இருந்தால், அல்லது மனைவிக்கு கணவனுடைய உண்மையான அன்பு கிடைக்காமல் இருந்தால், அல்லது குழந்தைக்கு தாய் தந்தையவருடைய அதாவது அன்பு சரியான முறையில் அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டால் இவர்களும் என்ன செய்து விடுவார்கள், வெளியே அன்பு தேடி செல்வார்கள். வெளியால இவர்களுக்கு அன்பு கிடைக்காம போகும் பொழுதும் கூட இவர்கள் மிக அவசரமாக இந்த மதுவுக்கு அடிமையாக கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகின்றது. என்றால் இதுவும் ஊடகங்கள் வாயிலாக அவர்கள் கற்றுக்கொண்ட ஒரு விடயம் தான். அதே போன்று மிக முக்கியமான அடுத்த ஒரு காரணம் தான் இந்த ஊடகங்கள், படம் பார்க்கிறது, அதே போன்று வேற வேற நாடகங்கள் பார்க்கிறது, வேற வேற போட்டோஸ்கள் பார்க்கிறது, வேற அந்த ஊடகத்தோடு சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் அல்லது அட்வர்டைஸ்மெண்ட்கள் அவர்கள் பார்ப்பதாக இருந்தாலும் அதுல சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு களியாட்ட விடுதி, ஏதோ ஒன்று சந்தோஷமான விடயங்கள் நடைபெறுகின்ற பொழுது கூட அங்க போதை வஸ்துக்களை பயன்படுத்துறது, கவலை வரும் பொழுது போதை வஸ்துக்களை பயன்படுத்த வேண்டும் என்று அது ஒரு மார்க்கெட்டிங்காக மாறி இருப்பதன் காரணமாக, அது வியாபாரிகளால், நாங்கள் நேரத்தோட பார்த்த மாதிரி வியாபாரிகள் அரசியல்வாதிகள் போன்றவர்களால் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணப்பட்டிருப்பதன் காரணமாக அவர்கள் மிக இலகுவாக இந்த போதை வஸ்துக்களில் விழுந்து விடுவார்கள். அன்பிக்கின் இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு யாரெல்லாம் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகின்றார்களோ அவர்களுடைய குடும்ப வாழ்வில் மிக மோசமான விரிசல்கள் ஏற்படும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு, நிச்சயமாக சாராய், அத
மதுவும் வல் மைசிர் சூதாட்டமும் வல் அன்சாப் சிலை வணக்கங்களும் வல் அஸ்லாம் அம்பெறிந்து குறிப்பார்ப்பதும் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் இவை அனைத்தும் ஷைத்தானினுடைய மிக மோசமான செயல்கள். எனவே ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன் வெற்றி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் அனைவரும் இதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்னமா யுரீது ஷைத்தானு நீங்கள் வெற்றி இந்த போதையில தான் கிடைக்குது என்று நீங்கள் அங்கு போனீர்கள் என்று சொன்னால் ஷைத்தான் அதன் மூலமாக அய்யூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்தா ஃபில் ஹம்ரி வல் மைசிர் இந்த மது சூதாட்டம் போன்றவற்றின் மூலமாக உங்களுக்கு மத்தியில் கோப தாபங்களையும் பகைமையையும் ஏற்படுத்துவதற்கே ஷைத்தான் விரும்புகின்றான். அதே போன்று உங்களை சுத்தக்கும் அன் திக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலாத் தொழுகையை விட்டும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் அல்லாஹ்வை நினைவு கூறுவது அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டால் என்ன செய்து விடுவார்கள்? இஸ்லாமிய நடவடிக்கைகள் போதனைகளை கேட்க மாட்டாங்க. போதை வஸ்துக்கள் சம்பந்தமாக எவ்வளவுதான் விழிப்புணர்வுகள் மேற்கொண்டாலும் அதை கேட்க மாட்டார்கள். அவர்கள் அதில் வீழ்ந்து விடுவார்கள். தொழுகைக்கு வரமாட்டார்கள். என தொழுகை தான் ஒரு மனிதனை நல்லதை விட்டும் நல்லதை செய்வதற்கும் தீயதை விட்டும் அவரை தடுப்பதற்கும் மிக முக்கியமான ஒரு உந்து சக்தியாக தொழுகை இருக்கின்றது. அதன் பக்கம் கூட அவரை என்ன செய்து விடாது. அந்த தொழுகை அந்த மது அவரை வர வைக்காது. எனவே இது மிக முக்கியமான ஒரு பாவமாக தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக சூரத்துல் மாயிதாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றார். அன்பிக்கின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அதாவது உலகத்தில் மிக முக்கியமாக குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குற்ற செயல்களுக்கு 98% காரணம் இந்த மது போதை பழக்கம் என்று வைத்தியர்கள் குறிப்பிடுகின்றார்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் கணவன் மனைவிக்கு இடையில் அதிகமான சண்டை சச்சரவுகள் என்ன செய்யும் ஏற்படும். கணவன் மனைவிக்கு அடிக்கிறது, மனைவி கணவனுக்கு அடிக்கிறது, 2 பேரும் பிரிஞ்சு போறது, தலாக் சொல்றது, அல்லது வாய்க்கு வந்த மாதிரி அவங்க 2 பேரும் என்ன செய்ய ஏசி திட்டி மனசை புண்படுத்தி கொள்றது. இந்த மாதிரி மோசமான செயல்கள் கொலைக்கு கூட என்ன செய்துவிடும். இந்த போதை அவர்களை கொண்டு போய் விட்டுவிடும். அதே போன்று மனைவிக்கு அவர்கள் சரியான கௌரவத்தை கொடுக்காமல் எல்லோருடைய முன்னிலையிலும் மனைவியை மேல் அதாவது மட்டம் தட்டி பேசுறது, அவர்களை மானத்தை வாங்குறது, இந்த மாதிரியான நிலைமைகள் கணவன் மனைவிக்கு மத்தியில் இடம்பெறும். அதே மாதிரி பெற்றோருக்கு பிள்ளைகள் என்ன செய்து விடுவார்கள், நோவினை செய்வார்கள். தனக்கு தேவையான அளவு பணம் கொடுக்காட்டி தனக்கு போதை பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை அவர்கள் வழங்காவிட்டால் அதை தட்டி கேட்டால் பெற்றோருக்கு நோவினை கொடுக்கக்கூடியவர்களாக தாய்க்கு அடிப்பார்கள், தந்தைக்கு அடிப்பார்கள், விட்டு கோச்சு கொண்டு போவார்கள். இந்த மாதிரி தாய் தந்தையருக்கு நோவினை செய்யக்கூடிய ஒரு பாவத்தையும் அவர்கள் என்ன செய்து விடுவார்கள். அதே போன்று சிறுவர் துஷ்பிரயோகங்களை கூட அவர்கள் மேற்கொள்வார்கள். ஒரு குடும்பத்தில் வளர்ந்த ஒருவர் வெளியே வந்தால் அவர் ஒரு இடத்துல ஒரு ஆணாக இருந்தால் இன்னொரு ஆண் என்ன செய்து விடுவார், பாலியல் ரீதியாக அவர் துஷ்பிரயோகம் செய்து விடுவார். ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்து விடுவார். அல்லது ஆணும் இன்னொரு பெண்ணை, ஒரு பெண் இன்னொரு ஆணை, இந்த மாதிரி பாலியல் ரீதியான துஷ்பிரயோகங்களுக்கு உட்படுத்தக்கூடிய அளவுக்கும் இந்த மது போதை போன்றவை தாக்கம் செலுத்துகிறது என்பதை நாங்கள் மிக முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டும்.